இப்போ இவங்கெல்லாம் திரும்ப திரும்ப புதுப்பிக்கணும். இவ்வளோ சிக்கல்கள் இருக்குது. ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதியில் 1,00,000 பேரை நீக்கியிருக்கிறாங்க. எடப்பாடி தொகுதியில் 26,000 பேர் நீக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த எஸ்ஆர் வரைவு பட்டியல் குறித்து உங்களுடைய பார்வை என்ன? உங்களுக்கு ஓட்டு இருக்கா? எனக்கு ஓட்டு இல்லைன்னு தான் முதல்லையே சொல்லிட்டு இருந்தேன். அவங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்தாங்க. ஒரு மாதம் இருக்கும். ஒரு சின்ன யங் லேடி, ஒரு சின்ன பொண்ணு தான் வந்தாங்க. அதான் நான் வீடு மாதிரி வந்திருக்கிறேன் அப்படின்னு. அடுத்த தெருவில் இருந்து அந்த தெருவுலேருந்து இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னு. நீங்கள் அங்கே தான் நீங்கள் இதை அந்த வீட்டில் தான் உங்கள் பேரை கொடுத்துருந்தாக்கா உங்கள் பேரை சேர்த்துவாங்க, இல்லாட்டி போனால் சேர்த்த முடியாது அப்படின்னாங்க. அப்போ எனக்கு ஓட்டு இல்லையா அப்படின்னு. நீங்கள் அங்கே போய் அவங்க அந்த வீட்டில் யார் இருக்கானாங்க, என் மருமக மகன்லாம் இருக்காங்க, அவங்க உங்கள் பேரை இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்கன்னா வந்துடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி எங்கே ஓட்டு போட்டீங்களோ அந்த வாக்குச்சாவடிக்கு போய் உங்கள் பேரை புதுப்பிச்சுக்கிட்டு வரணும். அப்போ தான் உங்களுக்கு ஓட்டு கிடைக்கும்னாங்க. இந்த வயசில் நான் ஓட்டு சாவடி எந்த வாக்குச்சாவடின்னு நான் கண்டுபிடிச்சி அங்கே போய் அந்த அதிகாரியை நான் பார்த்து அந்த அதிகாரி அந்த நேரத்தில் இருந்து அவர் என் பேரை இன்க்ளூட் பண்ணால் தான் எனக்கு சான்ஸு. இந்த வயசில் இதெல்லாம் எனக்கு ஆகிற காரியம் இல்லை. என்னாலே முடியல என்னும்போது எவ்வளோ பேர் இது மாதிரி வயோதிகர்கள்லாம் இருக்கவங்கள நாங்கள்லாம் கால். ஆக ஜனநாயகம் முடிஞ்சு போச்சு. இந்த தேர்தல் இப்போ பீகார்லேருந்து உங்களுக்கு மகாராஷ்டிராவிலேருந்து இது ஆரம்பம் ஆயிடுச்சு. பொதுமக்களுக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் மத்தியில் நடக்கிற தேர்தல். தேர்தல் ஆணையம் பாஜக கூட இருக்குது, கூட்டணியில் இருக்காங்க. மக்கள் எல்லாம் பாஜகவை எதிர்த்து நிற்கிறாங்க. தேர்தல் ஆணையம் வைக்கிறதா சட்டம். அரசியல் விதிகளின் பிரகாரம் தேர்தல் ஆணையம் கொடுக்குற முடிவு தான் நம்ம ஏற்றுக்க முடியும். ஆக இந்தியாவில் தேர்தல்கிறது முடிந்து விட்டது. தேர்தல் ஆணையம் ஞானேஷ்குமார் யார் முடிவு எடுக்கிறாரோ, ஞானேஷ்குமாரும் அமித்ஷாவும் யாரை முடிவு எடுக்கிறாங்களோ அவங்க தான் ஆட்சிக்கு வர முடியும் அப்படிங்கிறது இப்போ தெளிவாக தெரிஞ்சு போச்சு. தேர்தலுங்கிறதெல்லாம் ஒரு வேடிக்கை, தமாஷ்.